அன்பு வாசகர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கீர்த்தி. கவி சுகி ஸ்டோரிஸ்க்கு உங்களை அன்போட வரவேற்கிறோம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அயோத்தி ஜெகன் அவர்களுடைய கால மகுடி என்ற முதல் நாவல் எபிசோட் நம்பர் 3. இதற்கு முன்னாடி எபிசோட பார்க்கணும்னா அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணி பாருங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். கால மகுடியின் அத்தியாயம் 9. காலம் இசைக்கும் விசை. நாளிகை நின்ற நெஞ்சின் நெறி கேட்டால் யுகம் வளைந்து யாவையும் ஏவுமே. மீனாவின் உயிர் ஆபத்தில் இருப்பது நிலாவுக்கும் சுகிதாவுக்கும் தெளிவாக தெரிந்தது. எதிரிகளின் வார்த்தைகளில் மறைந்திருந்த சூழ்ச்சி அவர்களுக்கு புரிந்திருந்தாலும் அவளை மீட்பதற்கு எதிரிகளின் வேண்டுகோளுக்கு இணங்குவது தவிர வேறு வழி இல்லை. கால மகுடியை கண்டுபிடிக்க முயற்சிப்பதாக அவர்கள் வெளிப்படையாக ஒப்புதல் தெரிவித்தனர். ஆனால் அந்த ஒப்புதல் ஒரு சரணடைதல் அல்ல, காலத்தை எதிர்க்கும் அறிவார்ந்த தீர்மானம். அந்த நொடியில் பேராசிரியர் மாலவன் முன்னே வந்தார். தரையில் பழமையான மந்திர சின்னங்களை வரைந்து அதன் நடுவே நின்றபடி அவர் விளக்கத் தொடங்கினார். கால மகுடி ஒரு பொருள் அல்ல என்றார் அவர். அது காலத்தின் சட்டங்களை வளைத்து செயல்படும் விசை. அதை அணியும் மனதின் ஓட்டமே காலத்தின் ஓட்டமாக மாறும். கடந்த காலம் விரியும், நிகழ்காலம் உறையும், வருங்காலம் சாயலாக தோன்றும். அவர் மேலும் கூறினார், அந்த மகுடி தூய்மையான மனதிற்கு காவலாகவும் ஆசை நிறைந்த மனதிற்கு அழிவாகவும் மாறும். அதனால்தான் அதன் இருப்பிடம் கால அகதி எனப்படும் இடைவெளியில் மறைக்கப்பட்டது. அங்கே காலம் நேராக ஓடாது, நினைவுகள் மாயையாக மாறும். உடல் கால வலையில் உறையும், மனம் இசை போன்ற சோதனைகளுக்கு உட்படும். இந்த சிக்கல்களை வலிமையால் கடக்க முடியாது என்று மாலவன் எச்சரித்தார். அறிவும் சமயோஜிதமும் ஒன்றிணைந்தால் மட்டுமே வழி திறக்கும். அந்த சோதனைகள் சில நேரம் அவர்களை பிரிக்கும், சில நேரம் அவர்களின் நிழலே எதிரியாக மாறும். ஆனால் இருவரும் ஒன்றிணைந்தால் காலமே அவர்களுக்கு வழிவிடும். நிலா அந்த வார்த்தைகளின் பொருளை உணர்ந்தாள். அவர்களது மன அமைப்பு காலத்தின் இசைக்கு ஒத்திசைக்கிறது. தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான காரணம் என்ன என்பதை அவள் புரிந்து கொண்டாள். சுகிதாவின் பார்வையிலும் கோபம் இருந்தாலும் அந்த கோபம் இப்போது தீர்மானமாக மாறியது. மீனாவை மீட்க வேண்டிய உறுதி அவர்களை முன்னே தள்ளியது. கால மகுடியை தேடும் இந்த பயணம் ஒரு தேடல் அல்ல, காலத்தின் நீதியை யார் நிர்ணயிக்கப் போகிறார்கள் என்பதை தீர்மானிக்கும் போராட்டம். காலம் மெதுவாக துடிக்கத் தொடங்கியது. அது அவர்களை அழைத்தது சோதிக்க அல்ல, மாற்றுவதற்காக. நிலாவும் சுகிதாவும் பேராசிரியர் மாலவனை நோக்கி அமைதியாக நின்றனர். இதுவரை கேட்ட எல்லா விளக்கங்களும் அவர்களின் மனதில் ஒரு பெரிய கேள்வியை மட்டும் எழுப்பியது. கால மகுடி எங்கே இருக்கிறது என்பதை கேட்டோம் என்று நிலா சொன்னாள். ஆனால் அதை எவ்வாறு கண்டுபிடிப்பது? கால அகதிக்குள் செல்லும் வழி எது? மாலவன் மெதுவாக புன்னகைத்தார். அது கருணையா, கணக்கிடப்பட்ட அமைதியா என்று அவர்களால் தீர்மானிக்க முடியவில்லை. நேரடியாக சொல்ல முடியாத பாதை அது என்றார் அவர். அதை படித்து உணர வேண்டும் என்று சொல்லியபடி தன் பையில் இருந்து சில பழைய மந்திர தந்திர நூல்களை எடுத்தார். ஓலை சுவடிகளும் கருப்பு காகிதங்களில் பொறிக்கப்பட்ட கால சின்னங்களும் அவற்றில் இருந்தன. இந்த நூல்கள் பாதையை சொல்வதில்லை, பாதையை உருவாக்கும். அவர் ஒரு மந்திரத்தை உச்சரித்தவுடன் நூல்களின் எழுத்துக்கள் மெதுவாக ஒளிரத் தொடங்கின. இந்த எழுத்துக்களை காட்டிற்குள் கொண்டு செல்லுங்கள் என்றார் அவர். கால அகதியை அடைய வேண்டிய பாதை காட்டில்தான் தோன்றும். ஆனால் அது ஏற்கனவே இருக்கும் பாதை அல்ல. நீங்கள் வாசிக்கும் போதும் நினைக்கும் போதும் அந்த பாதை உருவாகும். சுகிதா ஆச்சரியத்துடன் கேட்டாள், நாம் நடந்து கொண்டிருக்கும் போதே பாதை உருவாகுமா? ஆம் என்றார் மாலவன். காலம் உங்களை சோதிக்க விரும்பினால் காடே உங்கள் முன் மாறும், மரங்கள் நகரும், நிழல்கள் பேசும், பயப்படாமல் தொடர வேண்டும். பின் அவர் இன்னொரு முக்கியமான உதவியையும் வழங்கினார். 2 சிறிய மந்திர மோதிரங்களை அவர்களிடம் கொடுத்தார். அவை சாதாரணமாக தெரிந்தாலும் அதன் நடுவே சுழலும் நுண்ணிய சின்னங்கள் உயிருள்ளது போல் துடித்தன. இந்த மோதிரங்கள் நினைவின் ஆற்றலால் செயல்படும் என்றார் அவர். நீங்கள் எங்கிருந்தாலும் ஒருவரை ஒருவர் நினைத்தாலே தொடர்பு கொள்ள முடியும். சொற்கள் தேவையில்லை, எண்ணமே போதும். நிலா அந்த மோதிரத்தை அணைந்த போது சுகிதாவின் இருப்பை தன் மனதிற்குள் உணர்ந்தாள். சுகிதாவும் அதே உணர்வை அனுபவித்தாள். நாம் பிரிந்தாலும் முழுமையாக பிரிய மாட்டோம் என்று சுகிதா மெதுவாக சொன்னாள். அந்த இரவில் காட்டின் விளிம்பில் அவர்கள் பயணத்தை தொடங்கினர். மந்திர நூல்களை திறந்து எழுத்துக்களை வாசிக்க தொடங்கிய நொடியில் மண் மெதுவாக ஒளிர்ந்தது. அவர்களின் முன் ஒரு பாதை உருவானது. இல்லாத இடத்தில் தோன்றிய பாதை ஒவ்வொரு அடியும் காலத்தின் ஒரு அடுக்குக்குள் நுழைவதை போல இருந்தது. காற்றில் விசித்திரமான இசை ஒலித்தது. சில இடங்களில் பாதை 2ஆக பிரிந்தது, சில இடங்களில் மறைந்தது. அப்போது மோதிரங்கள் சூடேறி அவர்களின் நினைவுகளை ஒன்றிணைத்தன. நிலாவின் அறிவும் சுகிதாவின் துணிவும் இணைந்த போது பாதை மீண்டும் தோன்றியது. அவர்கள் புரிந்து கொண்டனர். கால அகதியை தேடும் இந்த பயணம் வெளிப்புற வழி அல்ல, அது மனமும் நினைவும் இணையும் வழி. அந்த காட்டிற்குள் அவர்கள் நடந்து செல்லும் ஒவ்வொரு நொடியும் கால மகுடி அவர்களை இன்னும் நெருக்கமாக அழைத்து கொண்டிருந்தது. கால மகுடியின் அத்தியாயம் 10.
காலம் தன்னை தின்ற இருள் உருவாக்கிய ஆயுதமே உயிர் கேட்க நின்றது. காலம் தன் கையில் கொண்டதை தானே கரைத்தது. கால மகுடி இறுதியாக வடிவம் பெற்ற நாளில் அது உலகின் மிக பெரும் ஆயுதமாக அல்ல, பார்ப்பதற்கு ஒரு எளிய மங்கலான ஒளி பூத்த மகுடியாகவே தோன்றியது. ஆனால் அதன் உள்ளே அடங்கியிருந்தது காலத்தின் சுவாசம். வீரனும் தீரனும் சூரனும் தங்கள் நினைவலைகளையும் உயிர் ஆற்றல்களையும் ஒன்றிணைத்து உருவாகிய அந்த மகுடி மந்திர காற்றை எழுப்பி கால திசைகளை வளைத்து செல்லும் சக்தியை கொண்டிருந்தது. மனமிசைத்தால் காலம் பணியும், நினைவு திசை காட்டினால் யுகம் மாறும் என்ற உண்மை அதில் பதிந்திருந்தது. இந்த உண்மையை முதலில் உணர்ந்தவர் குருநாதர். மகுடியிலிருந்து எழுந்த அதிர்வுகளை தொட்டு பார்த்த கணமே அவரின் முகத்தில் அச்சமும் வருத்தமும் கலந்து நிறைந்தது. இது நன்மைக்காக உருவாக்கப்பட்டதல்ல, நன்மை என்ற பெயரில் உலகையே விழுங்கக்கூடிய பிழை என்று அவர் உணர்ந்தார். உலக மக்களின் கைக்கு இது சென்றால் காலம் மனித ஆசையின் அடிமையாக மாறிவிடும் என்பதும் அவருக்கு தெளிவாயிற்று. ஆகவே கால மகுடி முழுமை அடையும் முன் அதனை அழுத்தி அதன் சக்தியை மடக்கிவிட வேண்டும் என அவர் தீர்மானித்தார். அந்த தீர்மானம் சூரனின் உள்ளத்தில் தீயாய் விழுந்தது. தன் கனவுகள் நொறுங்கப் போகின்றன என்பதை உணர்ந்த அவன் குருநாதரை எதிர்த்தான். காலத்தை கட்டுப்படுத்துவது பாவமல்ல, உலகத்தை மாற்றும் வாய்ப்பு என்று அவன் முழங்கினான். அந்த கணம் மந்திரங்களும் தந்திரங்களும் ஒன்றோடொன்று மோதின. வானம் இருண்டது, நிலம் நடுங்கியது. குருநாதரின் வித்தைகள் ஆழமானவை. ஆனால் கால மகுடியின் ஓர் அழகு சூரனின் கைகளில் சேர்ந்ததுமே அவன் ஆற்றல் மூவரையும் விட நூற்றுக்கணக்கான மடங்கு பெருகியது. குருநாதருக்கு ஆதரவாக வீரனும் தீரனும் களத்தில் இறங்கினர். மூவரும் ஒன்றாக போராடினாலும் கால மகுடியின் அளப்பரிய சக்தி சூரனை அரக்கனாக மாற்றியது. மந்திர காற்றுக்கள் காலத்தை பிளந்து பாய்ந்தன. இறுதியில் சூரன் ஒரு கொடிய வித்தையால் அவர்களை கால ஓட்டத்தில் தனித்தனியாக பிரித்தெறிந்தான். அந்த போரின் உச்சியில் குருநாதர் காலத்தின் அதிர்வில் சிக்கி அங்கேயே உயிர் நீத்தார். அவரின் வீழ்ச்சி காலத்தின் மீது விழுந்த முதல் கண்ணீர் போல இருந்தது. ஆனால் அழிவின் நொடியில் கூட வீரனும் தீரனும் தோற்கவில்லை. கால மகுடியின் சில நுண்ணிய மறையாற்றல்கள் அவர்களுக்குள் பதிந்தன. சூரன் தங்களை அழித்து விட்டதாக எண்ணும் முன் அவர்கள் காலத்தின் வெவ்வேறு யுகங்களில் அழிவில்லாத காற்றாக மாறினர். மறைவதற்கு முன் தங்கள் இறுதி துணிவால் கால மகுடியை சூரனிடமிருந்து பறித்து காலத்தின் அடுக்குகளில் மறைத்து விட்டனர். தன் உருவாக்கிய ஆயுதமே தன் கைகளுக்கு திரும்ப வராததை உணர்ந்த சூரன் பித்து பிடித்தவனாக மாறினான். உலகையே அழிக்க வேண்டும் என வெறி அவனை ஆட்டி படைத்தது. ஆனால் காலம் எவருக்கும் அடங்காதது. தன்னை பயன்படுத்த நினைத்தவனை தன் சுழலில் இழுத்து சூரனை காலத்தின் ஆழத்தில் கரைத்து விட்டது. அன்று காலம் மனிதனை வென்றது. கால மகுடி மறைந்தது. ஆனால் அதன் விதை இன்னும் காலத்தின் நெஞ்சில் துடித்துக் கொண்டே இருந்தது.